So first sentence I want to share is you can crack CSER NET or SET exam. You can crack. So நீங்க வந்து சொல்லலாம் I can crack. So first இது வந்து மைண்ட்ல செட் ஆகணும் நமக்கு. ஸோ நம்மளால வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு வரணும். ஸோ நிறைய வந்து நம்மளை நிறைய த்ரெட்டன் பண்ணி வச்சிருப்பாங்க. சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் அப்படின்னே இட் இஸ் வெரி பிக் எக்ஸாம், யூ கேனாட் கிளியர் அப்படிலாம் வந்து நிறைய சொல்லி வச்சிருப்பாங்க. ஈவன் உங்க ஃபேக்கல்ட்டி ஆர் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ அப்படிலாம் கிடையாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான், ஸோ ஐ எம் ஃப்ரம் வெரி ரூரல் பேக்ரவுண்ட். ஸோ என்னால் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களாலேயும் முடியும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது. ஸோ யூ கேன் கிராக் சிஎஸ்சிஆர் நெட் ஆர் செட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகைன். ஐ ஸ்டார்ட் வித் கோட், நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னோடனே கஷ்டப்பட்டு பண்ணுறது அப்படின்னு மீனிங் கிடையாது. ஒரு ஒர்க்கை வந்து விடாமல் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஹார்ட் ஒர்க். அதை மேத்ஸ் லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா there is no x such that x equal to hard work. இந்த x equal to hard work அப்படிங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே சொல்யூஷன் ஹார்ட் ஒர்க் தான். வேற அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக வேற எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு மீனிங். ஸோ நிறைய நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம், செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம், என்ன படிக்கிறது, எந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மேக் இட் சிம்பிள், ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் ஸ்டடிங். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. திங்கிங் மீன்ஸ் இந்த மாதிரி திங்கிங், ஸ்டார்ட் பண்ணுவோமா, எதை எடுக்கிறது அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி திங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா எதையுமே ஆரம்பிக்க மாட்டோம். பட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அதனால உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு ஒர்க்கை, எதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல். ஸோ மேக் இட் சிம்பிள், ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் ஸ்டடிங் ஆர் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஸோ பார்ட் ஏல வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிவன் 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ண வேண்டியது 15. அப்போ 15 into 2 வந்து நமக்கு 30 மார்க்ஸ் வந்துடும். பார்ட் பியில் வந்து 40 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, 25 அட்டன் பண்ணணும். ஸோ 75. பார்ட் சியில் பாருங்களேன், நம்ம அட்டன் பண்ண வேண்டியது வெறும் 20 கொஸ்டின்ஸு. பட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ சாய்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதுக்கு ரீசன் இருக்கு. ஸோ 20 into 4.75 95. அப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். இப்போ இதுலையும் பாருங்களேன், நான் இன்னொரு லாஜிக் சொல்கிறேன். இது வந்து டோட்டல் மார்க். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஆவரேஜா வந்து கட் ஆஃப் ஜென்ரலாகவே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் வரும். அப்போ இந்த 50 இதில் 50% போடுங்க. இப்போ 15 அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 7 கொஸ்டின், 7ஓ அல்லது 5ஓ. 25 அட்டன் பண்ண வேண்டியதில் ஒரு 12 ஆர் 15 கொஸ்டின்ஸ், 12, 13 to 15 வரைக்கும். இந்த 20 அட்டன் பண்ண வேண்டியதில் 10 அட்டன் பண்ணுங்க. இதே பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 வந்துடும். அப்போ இதில் பாதி நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும், கன்ஃபார்மாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அப்போ இதையும் நீ சேர்த்து நீங்கள் சாய்ஸ் பாருங்களேன். நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்தால் போதும். ஆனால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்? 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னாலே 47.5 மார்க் வந்துடும். அந்த கட் ஆஃப்ல வந்து பாதி வந்துடும் நமக்கு. அப்போ ரிமைனிங்லாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு பார்ட்டியே தெரியல அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கூட எனக்கு தெரியாதுன்னா 0. அப்போ இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க. இதில் 15ஓ அல்லது 20ஓ வர மாதிரி பேலன்ஸ் பண்ணீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியதில் பாதி 50% நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணாலேவும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் வந்து 25% வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. பார்ட் சிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் 1 ஆர் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கும். அந்த சிஎஸ்சிஆர் நெட்டில் மேத்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன், வேற யாருக்கும் இப்படி கிடையாது. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவோம். இதான் நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும், நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணாலும், எக்ஸாம் ஹாலில் இந்த 180 மினிட்ஸ், தட் இஸ் 3 ஹவர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக போட்டிருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணலைன்னா அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க மற்ற டைமிங்கில். பார்ட் ஏ வந்து 20 to 25 மினிட்ஸ், அதுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. பார்ட் பி வந்து 55 to 65 மினிட்ஸு. பார்ட் சிக்கு வந்து 90 to 95 மினிட்ஸ். சரி, எதை சார் அட்டன் பண்ணுறது? எல்லாரும் மனசில் எழுற கொஸ்டின் வந்து இதுதான். போன உடனே எதை வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறது? ஆன்லைன் எக்ஸாம் வரிசையாக தான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் தாராளமாக. இன்னும் ஆஃப்லைன் எக்ஸாமோட ஆன்லைன் எக்ஸாமில் நிறைய வசதி இருக்குது. நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு போகணுமோ அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணால் போதும், உடனே வந்துடும். நீங்கள் ஒன்றா ஸ்கிப் பண்ணிலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப்லைன் எக்ஸாமில் கூட நம்ம பேப்பரை திருப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. நேராக வந்து லாஸ்ட் கொஸ்டின் 120, அதுக்கு போகணுமா 120 கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.
அதனால நிறைய வசதிகளும் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்ட் ஏ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் ஏ. ஒருவேளை வந்து நான் பார்ட் ஏ ப்ரிப்பரேஷனே பண்ணல சார் அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் பி. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து நம்ம என்னதான் பெரிய ப்ரொஃபஸரா கூட இருக்கலாம், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தவொடனே அந்த எக்ஸாம் டென்ஷனுங்கிறது வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும். பார்ட் பில வந்து நமக்கு ஒன்லி ஒன் கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். பார்ட் சில வந்து 1 or more கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம டென்ஸ்டா இருப்போம். அந்த சுச்சுவேஷன்ல வந்து பார்ட் சி போனோம்னா இன்னும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால செட்டில் ஆகிற வரைக்கும், எப்படி கிரிக்கெட்லயோ அந்த மாதிரி கேம்லயோ பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்தாருன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிடுவாரு செட்டில் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் நினைச்ச மாதிரி பால் வரும். பால் வர மாதிரி இவர் விளையாடுறத விட என்ன சொல்லுவாங்க, இவர் நினைச்ச மாதிரி பால் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம வந்து நீங்க பார்ட் பி அட்டன் பண்ணி செட்டில் ஆயிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சுங்க. சரியா? அதுக்காக அந்த மாதிரி சொல்றது. பார்ட் பி அட்டன் பண்ணுங்க, அப்புறம் பார்ட் சிக்கு வாங்க. ஒருவேளை பார்ட் ஏ தெரிஞ்சா இன்னும் ரொம்ப நல்லது, பார்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுங்க, வரிசையாவே போங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி கெஸ்ஸிங் வந்து நிறைய பண்ணாதீங்க. அது நிறைய பேர் பண்ற தப்பு வந்து அதுதான், கெஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ்வலா வந்து ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம் எல்லாமே நெகட்டிவ் மார்க் கிடையாதா, அதனால வந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் அத்தனை அட்டன் பண்ணி பழகிருப்பீங்க. அதே மைண்ட் செட்டோட இங்க வர்றதுனால கெஸ் பண்றதுனால நெகட்டிவ் மார்க் போகுது. உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கேன், 100% கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சா ஒரு கொஸ்டின் வந்து கெஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், 4 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சா 1 கொஸ்டின் 25% வந்து நீங்க கெஸ் பண்ணலாம். அப்போ 8 கொஸ்டின்ஸ் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கேன்னா 2 கொஸ்டின் வந்து கெஸ்ஸிங்ல அடிக்கலாம். அந்த மாதிரி பாத்துங்க. பார்ட்ஸில நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால பார்ட்ஸியை பொறுத்தளவுல நீங்க 20 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிருங்க. சரியா? கொஸ்டினை ரீட் பண்ணி அட்டன் பண்ணிருங்க, எதையும் விட வேணாம். ஸோ ரிமெம்பர் R3 or R3, ரீட், ரிப்பீட், ரிவைஸ். ஸோ இதான் வந்து நமக்கு தாரக மந்திரம், ஸ்லோகன். ரீட், ரிப்பீட், ரிவைஸ். ரிப்பீட் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும். ரிவைஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி பண்றது. ரீடுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே படிக்காது. இந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும். எப்போ அப்படின்னா நமக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும். ஒரு மேத்ஸுங்கிறது கடல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாது. என்னை கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்லயும் அதே மாதிரி தான் வரும். சரியா? அதனால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு டிஃபிகல்ட்டா தெரியும், கடல் மாதிரி தெரியும். ஸோ நம்ம வந்து நீச்சல் தெரியும்னு வச்சுங்களேன், நமக்கு ஸ்விம்மிங் தெரியும். இப்போ அது வந்து கடல் தண்ணியா இருந்தாருன்னா கம்மா தண்ணியா இருந்தானே நம்ம வாட்டுக்கு நீச்சல் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதனால அந்த மாதிரி மைண்ட் செட்டை இது பண்ணிக்கங்க. பெரிய ஓஷன் ஒரு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம். சரி, ஒருவேளை வந்து நான் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன், இருந்தாலும் நான் சிலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆவாங்க, நான் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன், 5 தடவை எழுதிட்டேன், 7 தடவை எழுதிட்டேன், என்னால பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு. இப்போ நெட் எக்ஸாம் எழுதுறதுனால அதர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த சிலபஸ் வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கவர் ஆகுது. பிஜி லெவல் எக்ஸாம்ல செட் எக்ஸாம் பொறுத்தளவுல மேத்ஸுக்கு தான் நான் சொல்றேன், 100% சேம் சிலபஸ். அப்ப நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன், மோர் தென் 90% நீங்க செட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸ் வந்து விடாதீங்க. நானே வந்து ஆரம்பத்தில் நெட்டுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன், அதை வச்சு தான் செட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி அடுத்து கேட் எக்ஸாம்ல அரௌண்ட் 80% வந்து சேம் சிலபஸ் இருக்கு. கேட் வந்து பிஹெச்டி பண்றதுக்காக ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மேத்ஸை பொறுத்தளவுல. ஒரு டிஆர்பி பிஜி பாலிடெக்னிக் பொறுத்தவரை அரௌண்ட் 60%. ஒரு டிஎன்பிஎஸ்லேயே சில ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் இருக்கு, பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சவங்க, ஸ்டாட்டிஸ் படிச்சவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு, அதுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்க ஸ்டாஃபா இருந்தீங்க காலேஜ்ல அப்படின்னா இந்த நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா டீச் பண்ணலாம். ரெஸ்பெக்ட் வந்து 2 விதமா வரும். ஒன்று, நீங்க ஸ்டூடெண்ட்டை பயமுறுத்தி உங்க மேல ரெஸ்பெக்ட் கொண்டு வரலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம மேல ரெஸ்பெக்ட் வரும், அது உங்களுக்கே தெரியும். நல்ல நாலேஜபிள் பர்சனா இருந்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அப்போ வந்து நெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா நல்லா டீச் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஜியோ பிஜி ஸ்டூடெண்டா இருந்தா உங்க இன்டர்னல் அண்ட் செமஸ்டர் எக்ஸாம், ஏன்னா கிட்டத்தட்ட பிஜியில் இருக்க அதே சிலபஸ் தான் இங்கே இருக்கு, அதனால அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட் ஆஃப் அல்லது குவாலிஃபைங் மார்க், இதுல மினிமம் மார்க் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது பிசி கேட்டகரியா இருந்தா 35% எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி ஒன்று வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் மார்க். நீ இந்த கட் ஆஃப் வந்தா நீங்க குவாலிஃபைடு, இல்லைன்னா நாட் குவாலிஃபைடு, அவ்வளவுதான். அன்ரிசர்வ்டு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி. ஜேஆர்எஃப்க்கும் நெட்டுக்கும் தனித்தனியா போடுவாங்க. இப்போ ஜேஆர்எஃப் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2017 48% இருக்கு. அதே இது நெட் எக்ஸாமுக்கு அன்ரிசர்வ்ல 43 இருக்கு. 5% வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும்.
அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 40% வெறும் 80 மார்க்கு. அதே இது நெட்டுக்கு 36%னா வெறும் 72 மார்க். பாயிண்ட் வரதுனால 73ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 200க்கு 73 மார்க். ஆக்சுவலாக 200 மார்க்னு அட்டன் பண்ண வேண்டியது. ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னா 445 மார்க் இருக்கும். 445 இன்க்ளூடிங் சாய்ஸ். அப்போ இந்த மார்க் நம்மளால எடுக்க முடியாதா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிலாம் இன்னும் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னா வெறும் 50 மார்க். இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் வந்து ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஜேஆர்எஃபோட கட் ஆஃப் வந்து 48.38. ஆனால் எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குன்னா 43.54 கிட்ட தான் வந்திருக்கு, அல்லது 44 வந்திருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் நான் அப்ளை பண்ணது ஜேஆர்எஃப் கட் ஆஃப் வரல. அப்போ ஜேஆர்எஃப் கிடைக்காது, அது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து 44% எடுத்ததுனால நெட் குவாலிஃபைடு அப்படின்னு வந்துடுவீங்க. அதனால 2 in 1 தான். ஸோ ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணி ஜேஆர்எஃப் கட் ஆஃப் வராமல் நெட் மீன்ஸ் இங்கே என்னன்னா லெக்சர்ஷிப், அதுக்குரிய கட் ஆஃப் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப். ஓகே, ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணதுனால நமக்கு லெக்சர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். அது இந்த 50க்கு மேலே வந்து ரொம்ப ரேராக தான் போயிருக்கும். அதுவும் ஜேஆர்எஃப்க்கு அன்ரிசர்வ்டில் மட்டும்தான். இந்த ஒரு தடவை தான் 59, 54, அப்புறம் இங்கே 50. மீதி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிலோ 50 தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால 120 மார்க் ஞாபகம் வச்சுங்க. 100 to 120 எய்ம் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். வெயிட்டேஜ் ஒரு டாபிக் வைஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 1 வந்து ஹையர் வெயிட்டேஜ். இது வந்து மார்க் 18 மார்க்ஸ். இது வந்து 42 மார்க்ஸ் ஒரு எக்ஸாமில் ஜூன் 2015. அதே மாதிரி இது ஒரு 18, இது ஒரு 42. இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி பாருங்களேன். இதுவே பார்த்தீங்கன்னா 60, 120 வந்துடுது. கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் படிச்சிட்டாலே நமக்கு 120 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சம் ரெஃபரன்ஸ் புக்னு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சில புக் வந்து பிடிக்கும், அதில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். இது எனக்கு தெரிஞ்ச புக்கு. மேத்தமெட்டிக் அனாலிசிஸ் பொறுத்தளவில் சவிதா அரோரா, எஸ்சி மாலிக். அப்புறம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரியல் அனாலிசிஸ், ஆத்தர் வந்து ரைசிங்கானியா. லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தளவில் சாம்ஸ் அவுட்லைன் சீரீஸ். மேட்ரிசஸுக்குன்னே புக் எழுதியிருக்காங்க, ஏஆர் வசிஸ்தா. அப்புறம் கான்டெம்பரரி அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, கேலியன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. நல்ல இன்டர்நேஷனல் ஃபேமஸ் புக் அது. அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஐஎன் எஸ்டெயின், டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு நிறைய புக் இருக்கு. அதில் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இதை யூஸ் பண்ணலாம். இது போக சில புக்ஸும் இருக்கு, பிஜியில் நீங்கள் படித்த புக்கே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டோபாலஜி பொறுத்தவரை மங்கர்ஸ் நல்லா இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரைசிங்கானியா 2 புக் இருக்கு. ஓடி அட்வான்ஸ்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எஸ்எஸ் சாஸ்திரி, ஜெயின், ஐயங்கார் ஜெயின், நியூமெரிக்கல் மெத்தட்ஸு. தியரி ஆஃப் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு வந்து சாந்திஸ்வர புக்கு. அப்புறம் ஸ்டடிஸ் பொறுத்தவரை இது ரொம்ப நல்லா இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டடிஸ் வந்து சாய்ஸ் விடலாம், இல்லை நீங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், மார்க்ஸ் கொடுத்துருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ வேர் டு ஸ்டார்ட், அதுக்கான டிப்ஸு. ஸோ டூ நாட் ஸ்டார்ட் வித் ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா இந்த இப்போ ஐஎன் எஸ்டெயின் அல்ஜிப்ரா புக் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் புக். அது பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. மேபி நீங்கள் அதே டச்சில் இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த டச் இல்லை, இடையில கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். அதனால தான் 0 போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து ஆப்ஷனல். ஒருவேளை உங்கள் காலேஜ் ஓன் நோட் புக் இருக்கு அல்லது டெக்ஸ்ட் புக் இருந்தால் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கோ அல்லது நோட் புக்கோ நம்ம கையில் இருக்கும். அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. ஒரு சிலர் அதுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பீங்க, நோ ப்ராப்ளம். பட் வெறுமனே சிலர் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி மெமரைஸ் பண்ணுவோம் புரியாம. அப்படி இல்லாமல் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்குக்கோ அல்லது இன்ஸ்டியூட் நல்ல மெட்டீரியலோ நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் நெட் பேப்பர்ஸ் பாருங்க. இந்த பேட்டர்ன் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜூன் 2011. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே போதும். பை அதர் பெஸ்ட் புக்ஸ் கவரிங் நெட் டாபிக்ஸ் அல்லது யூஸ் மெட்டீரியல்ஸ். ஜென்ரலாக வந்து ப்ரிப்பேர் இந்த ஃபாலோயிங் ஆர்டர்: லீனியர் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டோபாலஜி. அப்புறம் யூனிட் 3ல இருக்குது. யூனிட் 3ல சில டாபிக் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது. பட் உங்களுக்கு சில டாபிக் வந்து வேற மாதிரி பிடிச்சிருக்கும். ஆனால் எப்படினாலும் யூனிட் 1 வந்து நல்லா பார்த்துருங்க. அதில் பர்டிகுலராக லீனியர் அல்ஜிப்ரா நல்லா பார்த்துருங்க. யூனிட் 4 பொறுத்தவரை ஸ்டடிஸ் அண்ட் ஓஆர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூர் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணலாம்.
யூனிட் 1 வந்து ஹையர் வெயிட்டேஜ், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எவ்வளோ யூனிட் சார் கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் 2 யூனிட்ஸ் கவர் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. மற்ற யூனிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. 6th பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரெகுலர் ஸ்டடி ஷெட்யூல். அப்ளை பண்ணுவோம், அப்புறம் மறந்துடுவோம், திடீர்னு ஹால் டிக்கெட் வந்துருச்சுமாங்க, அப்போதான் மறுபடியும் புக்கோ நோட்டோ எடுப்போம். அப்படி இல்லாமல் ரெகுலராக பண்ணுங்க. ஒரு ஒர்க்கை ரெகுலராக பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஒரு சிலர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படித்தா கூட நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் 10 மணி நேரம் உட்காந்து படித்தா கூட ஏனோ தானான்னு இருக்கும். அதனால் அந்த ஹவர்ஸ் வந்து உங்களை பொறுத்தது. ஆனால் எவ்வளோ நேரம் படித்தாலும் அது ரெகுலராக வச்சுக்கோங்க. ஸோ டைரியில் நோட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எப்போ என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த டேட்டில் வந்து இந்த டாபிக் படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரீகாலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகால் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைரியில் நோட் பண்ணால். அதே மாதிரி ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைப் கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஆன்சர் வந்து நியூமெரிக்கல் டைப்பில் வரும். இப்போ இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது நியூமெரிக்கல் டைப்பில் வருது. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் சைலோ சப் குரூப்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வருது. ஸோ நம்பர் ஆஃப்னு வர்றதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அக்செப்ட் ஃபெயிலியர். எக்ஸாமில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் கிளியர் பண்ண முடியலன்னா மேபி நம்ம மேலே கூட ஃபால்ட் இருக்கலாம், அல்லது கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அப்போ அக்செப்ட் ஃபெயிலியர். சரியா, டெப்ரெஸ் ஆகாமல் ட்ரை ஒன் மோர் டைம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில 1 or 2 டைம்ஸ்லேயே வந்து விட்டு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் விட்டு கொடுத்துருவாங்கன்னா என்ன, எக்ஸாம் அடுத்து நெட்டு பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நெவர் எவர் கிவ் அப். ஆல் தி வெரி பெஸ்ட். CSIR NetSet TRBPG Polytechnic Lecturer Exam. Admission going on. Join now. www.profsuresh.in. YouTube channel, Professor Suresh Maths Classes. All the very best.